கரூர்ல விஜய் சார் நல்லா பேசியிருக்கிறாரா பாத்தீங்களா? அவர் பேசுனது எல்லாமே முழுப்பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதும் உண்மைக்கு புறம்பாவும் தான். அவ்வளவுத்தையுமே பேசினார். நீங்க நடத்துற அரசு தாவேக்கா ஸ்டாலின் முதல்வர்கள் வெற்றி பெற்ற போட்டி போட்ட 27 பேர்ல 22 பேர் தோத்து மிச்சம் ஜெயித்த ஒரு 5 பேர். கரூர் சம்பவத்திலேயே தாவேக்கா சொல்றது காவல்துறை சதி செஞ்சது, செந்தில் பாலாஜி, ஸ்டாலின், ஏவா வேலுவை அட்டாக் பண்றது, அது ஒரு தார்மீகம் இல்ல, சரியான ஒரு நேர்மையான ஒரு அரசியல் அணுகுமுறை பார்வை இல்லை. ஒரு இடைத்தேர்தலை நோக்கியதான் அவரு குறி வைக்கிறாரு, அதுதான் நகர்த்துறாரு. தாவேக்கா வெர்சஸ் திமுக அததான் பொசிஷன் பண்றாரு. உங்களுக்கு 3+ 2026 மேல கிடைச்சிருக்குது. விஜய் வெர்சஸ் ஸ்டாலின், விஜய் வெர்சஸ் எடப்பாடி. எடப்பாடி பழனிசாமி அவரு தான் பேசணுங்க, அவரு தான் அங்க வெற்றி பெற்றிருக்காரு. அதை பேசாம இதை பேசுறதுனாலதான் எனக்கு பலன் கிடைச்சிருக்கு. இது 108 எனக்கு திமுகவை கொஸ்டின் பண்ணனாலதான் கிடைச்சிருக்குன்னு அதுதான் அவர் யுக்தியா எடுக்கிறாரா? நீங்க இவ்வளவு டால் டாக்கு இவ்வளவு செல்வாக்குன்னு எல்லாம் நீங்க பேசணும்னா 117க்கு மேல நிரூபிச்சுட்டு வாங்க. நீ கூட்டணி வச்சு கூட நிரூபிங்க. இன்னொரு விஜயபாஸ்கர், இந்த விஜயபாஸ்கர் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா களத்துல வெற்றி பெற்றது யாரு? நீங்க ஏற்றுக்கொள்ள முடியல, ஜீரணிக்க முடியலங்கிறதுனால அது உண்மை இல்லைன்னு ஆயிராது இல்ல. நீங்க உங்களை பற்றி கிளைம் பண்றது அளவுக்கு மீறிய கிளைம். இந்த களம் எப்படி அமைய போகுதுன்னு சொன்னா, தமிழக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. கரூர்ல விஜய் என்ன சார் நல்லா பேசியிருக்கிறாரா பாத்தீங்களா? என்ன எப்படி பாக்குறீங்க? ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங் தொடர்பாக ஊழலற்ற ஒரு மக்கள் நல நாடு கவர்மெண்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது அவருக்கு உண்மையிலே ஒரு ரியல் இன்டென்ஷன் இருக்காதான் நான் பார்க்குறேன். பலரும் அந்த இடத்துக்குள்ள அவருடைய நோக்கத்தை யாரும் கொஸ்டின் பண்ணலை. அது தன்னோட ஒரு ஊழல்னா கூட என்கிட்ட சொல்லுங்கள் யாரும் கேட்டாங்கலாம் சொல்கிறார் இல்லையா, அது பாராட்டத்தக்கது. மற்றபடி பப்ளிக் ஒப்பீனியனும் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஒரு ஆஃபீஸராக இருந்தவர், ரிட்டையர்டாக ஆனவர், பல ஆஃபீஸர்ஸும் நம்மகிட்ட அந்த ஊழல் ரொம்ப குறைவுங்கிற லெவலில் தான் கருத்துக்களை சொல்கிறாங்க. கம்பேரிட்டிவ்லி அது நம்ம பப்ளிக் ஒப்பீனியன் அதில் இருக்குங்கிறத நம்ம மறைக்கிறதுக்கோ மறுக்கிறதுக்கோ நமக்கு எதுவும் தேவையில்லை. பட் அதுக்குள்ளேயும் எதிர்கட்சி ரோலை ப்ளே பண்ணக்கூடிய நண்பர்கள் ஒரு கோயம்புத்தூரில் ஒருத்தர் அரசு இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார், ஒருத்தர் பணம் கேட்டார், அது இதெல்லாம் வருது. பட் இந்த இடம் ஹோல்சேலாக ஒரு டைப்பாக போகிறதுலேருந்து மாறி மெரிட்டானவங்க, நியாயமானவங்க, அதை எளிய மக்கள் அரசு அலுவலகங்களில் மரியாதையாக நடத்தப்படுறது, இதெல்லாம் பார்ப்பற்றுங்கிற ஒரு கருத்து இருக்குது. இது 2 மாதம் தான் இப்படி போகுது. இது இப்படி ஒரு 6 மாதத்துக்கு பிறகு கருத்து சொல்கிறேன் நான் சொன்னேன். அண்ணாமலை 1 இயர் டைம் அது கொடுத்து பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த ஆரம்ப இது ஒரு நிர்வாகம் அரசு ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்து மற்றவங்களை மாறுபட்ட நிர்வாகத்தை கொடுத்து பெயர் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் தமிழக முதல்வருக்கு இருக்குது. அது நான் பாராட்டுறேன். பட் அரசியல் ரீதியாக அவர் பேசுனது எல்லாமே முழுப்பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதும் உண்மைக்கு புறம்பாகவும் தான். அவ்வளவுத்தையுமே பேசினார். அரசியல் ரீதியாக அவர் பேசுனது எல்லாமே முழுப்பூசணிக்காய சோத்துல மறைக்கக்கூடிய விஷயம். அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல கவர்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு கழிச்சுக்கிட்டு தனி மெஜாரிட்டி வாங்க. இப்போ நீங்கள் தாவேக்கா அரசு நடத்தலை, உங்களுக்கு 108 தான் வந்தது. நீங்கள் நடத்துகிற அரசு தாவேக்கா ஸ்டாலின் முதல்வர்கள் வெற்றி பெற்ற போட்டி போட்ட 27 பேரில் 22 பேர் தோத்து மிச்சம் ஜெயித்த ஒரு 5 பேர். இந்த மேலூர் மந்திரி, அவர் விஸ்வநாதன், கன்னியாகுமரி மந்திரி, எல்லாமே ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 2 பேர். ஸ்டாலின் முதல்வர்கள் வெற்றி பெற்ற பிசிகா 2 பேர், அதில் ஒருத்தர் மந்திரி. ஸ்டாலின் முதல்வர் வெற்றி பெற்ற ஷாஜகான் 2 விடுதலை சிறுத்தைகள், அதில் ஒருத்தர் மந்திரி, வன்னியரசு, பிசிகா. ஸோ நீங்கள் நடத்துறது 4 பார்ட்டி கொலிஷன் கவர்மெண்ட், 4 கட்சி கூட்டணி அரசு நடத்துறீங்க. இதுதான் உண்மை. இதை மறைச்சிக்கிட்டு தாவேக்கா அரசுன்னு பேசுறது நியாயம் இல்லை. தாவேக்கா தலைமையிலான கூட்டணி அரசு, இதுதான் 100க்கு 100 உண்மை. அப்போ உங்களுக்கு 108 தான் இருக்குது, மெஜாரிட்டி இல்லைங்கும் போது மற்ற 13 பேர் ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லுவாங்க ஆதரவில் தான் அவங்க அரசு இருக்குது. அதே வேளையில் எடப்பாடி முதல்வர்னு ஸ்டாலினை தோக்கடிச்ச, ஸ்டாலின் கேண்டிடேட்டை தோக்கடிச்ச ஒரு எம்எல்ஏ உங்களை ஆதரிக்கிறத நான் வரவேற்கிறேன். ஏன்னா இந்த 3 பேரும் ஸ்டாலின், இந்த 13 பேரும் ஸ்டாலின் முதல்வர்னு வெற்றி பெற்றவங்க. கரூர் சம்பவத்திலேயே தாவேக்கா சொல்றது
காவல்துறை சதி செஞ்சது, செந்தில் பாலாஜி, ஸ்டாலின், ஏவா வேலுவை அட்டாக் பண்றது, அது வந்து ஒரு தார்மீகம் இல்லை, சரியான ஒரு நேர்மையான ஒரு அரசியல் அணுகுமுறை பார்வை இல்லை. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டாருன்னா ஸ்டாலினோட சேர்ந்து தோற்கடிக்கப்பட்ட கட்சிகள் தான் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிகா 8க்கு 2 தான் ஜெயித்திருக்கிறாங்க. ஸோ உங்களோட அந்த பார்வை, அந்த இது வந்து அபின்ஷியோ வராங்குங்கிற மாதிரி அது கூட்டணி அரசு தாங்கிறத நீங்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு உங்கள் மனசு அதை ஏற்றுக்க மறுக்குது. ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டீங்க, சிஎம்மாக வந்துட்டீங்க, இருந்தாலும் கூட்டணி அரசின் முதல்வருங்கிறத உங்களால் ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல, ஜீரணிக்க முடியலைங்கிறதுனால அது உண்மை இல்லைன்னு ஆயிராதில்ல. உண்மை அதுதானே ஒன்று. 2வது, கரூர் சம்பவம் உங்களுக்கு பெரிய வெற்றி கொடுத்ததா நீங்கள் கருதுறீங்க, அது உங்கள் உரிமை, மறுக்க வரல. 35 விழுக்காடு வாக்கு, 108 சீட்டும் கிடைச்சது கரூர் சம்பவம்னு நீங்கள் நினைக்கலாம், அது ஒரு முக்கிய காரணம், கான்ட்ரிபியூட் நினைக்கலாம். ஆனால் கரூரில் எடப்பாடி முதல்வர்னு சொன்ன எம்ஆர் விஜயபாஸ்கர் தானே ஜெயித்திருக்காரு. 21 தோத்தவர் நீங்க களத்துக்குள்ள வரும்போது ஜெயித்துட்டாரு. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ரெட்டையில ஜெயித்துட்டு எடப்பாடி முதல்வருங்கிற ஒரு ஜெயித்துட்டாரு. அதை நீங்க வந்து அப்படியே அதை பிளாக் அவுட் பண்றது எப்படி நியாயமாகும், எப்படி சரியாகும்? உங்க கண்ணெதிரே உதயசூரியனை 3வது தள்ளி, விசில 2வது தள்ளி, முதல் இடத்துக்கு ரெட்டையில வந்துட்டா. இதே கரூர்ல தானே இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகும் 70 விழுக்காடு மக்கள், அது குறிப்பா இரட்டலை மக்கள் வந்து அதிகமாக ஓட்டு போட்டு எடப்பாடி முதல்வர்னு ஒரு எம்எல்ஏ அங்க கொடுத்துட்டாங்களே, அந்த எம்எல்ஏ உங்கள்கிட்ட வந்திருக்கலாம், அது வேற அடுத்த விஷயம். அதை விஜயபாஸ்கர், இன்னொரு விஜயபாஸ்கர், இந்த விஜயபாஸ்கர் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா களத்துல வெற்றி பெற்றது யாரு? நீங்க நம்பர் 1 இருக்கிறீங்க. ஆனா 2021 ஸ்டாலினுக்கு அந்தஸ்துல நீங்க இல்லை. விஜய் அவர்கள் 2021 ஸ்டாலினுக்கு அந்தஸ்துல, 2026 விஜய் முதல்வராக இல்லை. 2021 ஸ்டாலின் உதயசூரியன்லே தனி மெஜாரிட்டி பெற்றுட்டார். அவரை நம்பி 2/3 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிட்டாங்க. உங்களுக்கு தனி மெஜாரிட்டியும் இல்லை, நீங்க தனிச்சு நின்று எடுத்ததை நம்ம கூடுதல் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. நம்ம அந்த நியாயத்தை மறுத்து பேசல. பட் நீங்க உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைங்கிறதா உண்மை. கரூர்ல எடப்பாடி முதல்வர் சொன்னவர் தான் ஜெயித்தார் தான் உண்மை. நீங்க கண்டிப்பா இந்த 6 கட்சிகளுக்கு வாக்கு இருக்குது. அப்போ 35-6 41க்கு நீங்க பையாச்சு. 31 6 மைனஸ் பண்ணா 25க்கு ஸ்டாலின் பையாச்சு. 25 எப்படி 41 பிடிச்சுக்கிடும்? நீங்க திரும்ப திரும்ப ஸ்டாலினை நாங்க 5 நிமிஷம் பேசினேன் அவர் விழுந்துட்டாருன்னு சொன்னா, நீங்க எத்தனை நிமிஷம் பேசியும் எடப்பாடி 1 லட்சம் ஓட்டுக்கிட்ட அங்க வந்துட்டாரு. அவரு வந்து 53 இடத்துல ஸ்டாலினை தோக்கடிக்கலன்னா ஸ்டாலின் தானே முதல்வராக இருப்பாரு. மேட்ரா தானே. அப்போ நீங்க அவரை தோக்கடிச்சது நீங்க மட்டும் இல்லையே, நீங்க 108 இடத்துல, எடப்பாடி 53 இடத்துல. 108 53 சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதா முறை, நியாயம், தர்மம். ஆனா நீங்க அவர் முதல்வர்னு சொன்ன வெற்றி பெற்ற மிச்சம் சொச்சங்களை வச்சுலாம் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இதை மறிச்சு நீங்க என்ன பேசுற அரசியல் இருக்குது? அதான் திரும்ப டே ஒண்ணு நான் சொல்லிட்டேன். நீங்க 3வது போவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். முதல் இடத்துக்கு வந்துட்டீங்க. யாருமே நினைக்கல, நீங்க கூட என்ன நினைச்சீங்கன்னு தெரியல. ஸோ அப்படி வந்த பிறகு ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 வரை வச்சு ஆட்சி வச்சுக்கிட்டு டாக் பேசுறதுல என்ன நியாயம் இருக்கு? மனசாட்சி படி நீங்க யோசிச்சு பாருங்க, அதுல நியாயம் இல்லையே. எடப்பாடி பழனிசாமி அவரு தான் பேசணுங்க, அவரு தான் அங்க வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதை பேசாம இதை பேசுறதுனாலதான் எனக்கு பலன் கிடைச்சிருக்கு. இது 108 எனக்கு திமுகவை கொஸ்டின் பண்ணனாலதான் கிடைச்சிருக்குன்னு அதுதான் அவர் யுக்தியா எடுக்கிறாரு. அப்படிதானே புரிஞ்சுக்கணும். சட்டப்படி நீங்க 117க்கு மேல இருக்குதுன்னா அது ஓகே, சட்டம் உங்களை அனுமதிக்குது, 117 நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது. பட் மனச்சாட்சி படி உங்க அரசு வந்து ஸ்டாலின் முதல்வர் சொன்னவங்களை தானே தாங்கி பிடிக்கிறாங்க உங்க அரசை. அப்ப நீங்க வந்து இவ்வளவு டாக்கு, இவ்வளவு செல்வாக்குன்னு எல்லாம் நீங்க பேசணும்னா 117க்கு மேல நிரூபிச்சுட்டு வாங்க. நீ கூட்டணி வச்சு கூட நிரூபிங்க. இவரு ஸ்டாலின் 2021 ஆட்சி அமைச்சார் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டாலின் மாதிரி ஒரு ஃபுல் பிளட்ஜ்டு சிஎம் ஆவாங்க. அது இல்லாம 4 கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க பேசுற கரூர்ல எடப்பாடி ஜெயித்த சூழ்நிலையில நீங்க உங்களை பற்றி கிளைம் பண்றது அளவுக்கு மீறிய கிளைம். அது மட்டுமல்ல, விஜய் வர்சஸ் ஸ்டாலின்ங்கிறது உண்மைக்கு புறம்பானது. விஜய் வர்சஸ் ஸ்டாலின், விஜய் வர்சஸ் எடப்பாடி, இதுதான் உண்மை நிலைமை. அடுத்தால இடைத்தேர்தலில் பற்றி ஸ்டாலினை பற்றி சொல்றீங்க. ஸ்டாலின் இடைத்தேர்தலில் போட்டி போடலாம், போட்டி போடாமல் இருக்கலாம். அது தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு திமுக தான் முடிவு பண்ணணும். அவங்க போட்டியே போடலன்னா எப்படி நீங்க அவங்கள அடிப்பீங்க, விரட்டுவீங்க? ஸோ அந்த இடமும் நீங்க ஏன் ரஷிங் டு கன்க்ளூஷன் போடலாம், போடாம இருக்கலாம். அந்த கட்சியோட செயற்குழு, பொதுக்குழு, தலைமை முடிவு. என்ன பொறுத்தளவுல இந்த 7 தொகுதி இடைத்தேர்தல் எப்போ வந்தாலும் அங்க வந்து மெயின் இஷ்யூ வந்து ரெட்டலையில ஓட்டு போட்டு ஜெயித்துக்கிட்டு முகாந்திரம் இல்லாம, காரண காரியம் இல்லாம எதற்காக அவங்க வந்து விசிலுக்கு போறாங்கன்றதுதான் மேட்டரா இருக்கும். இந்த இஷ்யூக்குள்ள ஸ்டாலின் ஏற்கனவே 6 தொகுதியில அவர் 2வது இடம் வரும்போது
இந்த 6 தொகுதியில 2வது 3வது போயிட்டாரு. ரெட்டலைட்ட தோத்து போன இடம். அப்போ அவங்க வந்து இந்த சூழ்நிலையை பார்த்து இது ரெட்டலைட்ட நாம தோத்து போன இடம். இன்னொன்னு விசில் வந்து ரெட்டலையில தோத்துட்டு ரெட்டலையில வெற்றி பெற்ற 6 பேரையும் கையில் எடுத்துட்டாங்க. ஸ்டாலின் இருந்து காங்கிரஸ், மதிமுக அது இதுன்னு ஒரு 6-7 கட்சியை தூக்கிட்டாங்க. அப்போ திமுகவை கூட்டணி கட்சிகளை வெளியெடுத்து பலகீனப்படுத்தினது ஒண்ணு. இந்த தொகுதிகளில் அதிமுகவை அந்த செல்வாக்கான எஸ்பி சுப்பையா, விஜயபாஸ்கர், இந்த ஹெல்த் விஜயபாஸ்கருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அந்த டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர் 21 தோத்தவர் தான். டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர் 21 தோத்தவர் தான். ஹெல்த் விஜயபாஸ்கர் நல்ல லீடிங்ல ஜெயித்தவர். இப்படிப்பட்டவங்களெல்லாம் வந்து நீங்க எடுத்தாச்சு. அப்போ நீங்க வந்து ஆளுங்கட்சி அதிகார பலம், திமுக கூட்டணி கட்சிகள் உங்க பக்கம், அதிமுக கேண்டிடேட் உங்க பக்கம். ஒரு இடைத்தேர்தலை நோக்கியதான் அவர் குறி வைக்கிறாரு, அதுதான் நகர்த்துறாரு. தாவேகா வெர்சஸ் திமுக அததான் பொசிஷன் பண்றாரு. உங்களுக்கு வந்து 3 பிளஸ் வந்து 2026 மேல கிடைச்சிருக்குது. ஒன்னு அதிகாரம்ங்கிற பிளஸ், இன்னொன்னு திமுக கூட்டணி கட்சிகள் உங்களை ஆதரிக்கிறதுனால உள்ள பிளஸ், 3வது 6 தொகுதியில் உள்ள அதிமுகவில் எடப்பாடி முதல்வர்னு உங்க கேண்டிடேட்டை தோக்கடிச்சவங்க உங்ககிட்ட வந்தது. இந்த 3 பிளஸ்க்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இந்த 6 தொகுதியிலையும் நீங்க 3 பிளஸ்ல கூடுதல் அடிஷனல் பிளஸ்ல இருக்கிறீங்க. ஆனா எடப்பாடிக்கு ஒரு சென்டிமெண்டல் பிளஸ் வருது. ரெட்டலை சென்டிமெண்ட் அங்க வருது. ரெட்டலையில் ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போயிட்டாங்க. நீங்க இதுல பாஜக கூட ஒப்பிடணும்னா, பாஜக இதை வந்து பாராளுமன்ற தேர்தலில் அபரித வெற்றி பெற்ற பிறகுதான் அந்த மாற்று ஏற்பாட்டுக்கு போறாங்க. நீங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுமே 3வது போன எடப்பாடி கிட்ட இருந்து ஆட்களை உங்க சைடு உருவி நீங்க ஒரு அரசியலை பண்றீங்க. அப்ப இந்த 6 தொகுதிகளிலையும் வந்து ரெட்டலையில உள்ளவங்க ரிசைன்மெண்ட் போனது தப்புங்கிற ஏடிஎம்கே சென்டிமெண்ட் தான் டாமினேட் பண்ணி நிற்கும். திருச்சியில டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்குது. திருச்சி வந்து டிஎம்கே வர்சஸ் தாவேகா தான். தாவேகா வர்சஸ் டிஎம்கே. விஜய் ஜெயித்த தொகுதி. அங்க அதிமுக டெபாசிட் இழந்துட்டாங்க. அந்த கேண்டிடேட் ராஜசேகரும் ஒரு தொழிலதிபர், கல்வி அதிபர். இவர் விராலிமலை விஜயபாஸ்கர் ரூட்ல அவரு தாவேகா போய் சேர்ந்துட்டாரு. ஸோ திருச்சி நான் மறுக்க வரல, திமுக ஃபைட்டர் தான். மற்ற இடங்கள்ல ஆல்ரெடி அதிகாரத்தோட இருந்த திமுக, கூட்டணி பலத்தோட இருந்த திமுக, அதிமுக தோத்த தொகுதி எல்லாரும் அதிகாரத்தோட கூட்டணி பலத்தோட இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக தோற்ற தொகுதி எல்லாரும். அப்ப அந்த 6 தொகுதியில நீங்க திமுகவோட ஃபைட் பண்றேன்னு சொல்றது எவ்வளவு நம்பகத்தன்மையற்ற ஒரு செயல். ஏன் அந்த 6 தொகுதியில உங்களுக்கும் அதிமுக அதில் ஃபைட் வரும்? நீங்க திமுக இருந்து 6 கட்சிகளை எடுத்துட்டீங்க, அதிமுக இருந்து ஜெயித்த கேண்டிடேட் எடுத்துட்டீங்க. ரெண்டுலயுமே நீங்க பலம் பெற்றுட்டீங்க, அதிகாரம் பிளஸ். அப்ப நீங்க 6 தொகுதியில யாரோட நீங்க ஃபைட் பண்ணுவீங்க? இப்ப நீங்க இந்த 6 தொகுதியில நானும் வந்து செக்மெண்ட் வைஸா பாக்குறேன். விராலிமலையில திமுக 20 விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருக்காங்க. திமுக கூட்டணி கட்சிகள் வெளியேறிட்டு தாவேகாவும் 20 விழுக்காடு தான் எடுத்திருக்காப்புல. அப்ப தாவேகா 20 விழுக்காடு எடுத்திருக்கும் போது உங்களுக்கு அதிமுகவில் இருந்து வெற்றி பெற்ற 50 விழுக்காடு மேல தாண்டி வெற்றி பெற்ற விஜயபாஸ்கர் பெரிய அசட்டா இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துக்குள்ள விஜயபாஸ்கர் உங்ககிட்ட வந்துட்டாரு. நீங்க 20 விழுக்காடு வாக்கு எடுத்துட்டீங்க. உங்களுக்கு கீழே ஆல்மோஸ்ட் அதை ஏறக்குறைய 3வது சொல்லலாம்னா ஏறக்குறைய உள்ள வாக்கெடுத்த திமுகவில் இருந்து 6 பேர் வெளியேறிட்டாங்க. அப்போ நீங்க அங்க போய் எப்படி திமுகவை எப்படி எதுக்குறேன்னு சொல்றதுக்கு எந்த வகையில நியாயம் இருக்கு? அவங்க அடிப்படை ஸ்ட்ரென்த்தே 20க்கும் கீழே தான் இருக்குது 6 கட்சி போன பிறகு. அல்லது உங்க கூட இருக்கிற 6 கட்சியை நீங்க வரவழைக்க இல்லையா? இந்த 6 கட்சிக்கு செல்வாக்கு இல்லைங்கிறீங்களா? இந்த 6 கட்சிக்கும் 13 எம்எல்ஏக்கள் வந்ததுனால தானே நீங்க மெஜாரிட்டி பெற்று வந்து 4 கட்சி கூட்டணி ஆட்சி பண்றீங்க. இதை எதனால மறைக்கிறீங்க நீங்க? அது உங்களுக்கு ஹெட் ஆச்சுன்னா ஹெட்டே மாதிரி தனி மெஜாரிட்டி வாங்க மும்முனை போட்டியில. ஸோ அப்போ நார்மல் கோல்ஸ்ல 20 விழுக்காடு ஆட்சி அதிகாரத்தோட 6 கட்சிகள் கூட்டணியும் அதிகமாக வச்சுக்கிட்டு எடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வந்து எரிமேல் வந்து விஜயபாஸ்கரை சேர்த்து 6 கட்சிகளையும் உங்க கூட சேர்த்த உங்களை வந்து விராலிமலையில அவங்க எதிர்கொண்டு வர முடியும்? இது அவங்க தொகுதி இல்லையே ஒண்ணு. அடுத்தபடியா நீங்க அம்பாசமுத்திரம், அங்க எஸ்சி பேர் ரொம்ப செல்வாக்கானவர். சீமான் வேற அங்க நிற்கிறதா சொல்லிட்டாப்புல. அப்போ திமுக அடிப்படையில 77 வந்து 4வது இடம் தான் போயிருக்குது. அங்க ஃபர்ஸ்ட் சொர்ணம் கம்யூனிஸ்டுக்கு கொஞ்சம் பேக்கிங் இருக்கு, 77 ஜெயித்தது. 2வது வந்து காங்கிரஸ், அது கோமி சங்க தீட்சிதர் அவரோட ஃபாலோவர் சங்கமுத்து தேவர் எல்லாம் 67 71 ஜெயித்த தொகுதி. 3வது ராஜலிங்க ராஜா அணி ஒரு ஜனதா கட்சிக்காரர். ராஜலிங்க ராஜா ராஜீவ் சங்க கம்மி, அதனால ரொம்ப செல்வாக்கானவர். 3வது இடம் ஜனதா பேனர்ல வந்துட்டாரு. 4வது தான் திமுக. அங்க அடிப்படை பலமே திமுகவுக்கு அங்க குறைவு. அங்க வந்து திமுக சார்பாக நின்னது காங்கிரஸ்.
காங்கிரஸ் உங்க கூட வந்துட்டாப்ல. கம்யூனிஸ்டுகளுக்கு அங்க மில்லு, அங்க ஒர்க்கர்ஸ், விக்ரமசிங்கபுரம் அது இதெல்லாம் கொஞ்சம் ஓட்டு உண்டு. கம்யூனிஸ்டுகள் நிறைய தடவை அங்க நின்று இருக்கிறாங்க. ஸோ பிசிகா எல்லாருமே ஓட்டு இருக்கும். அண்ணன் வைகோவுக்கு கேடர்ஸ் இருப்பாங்க. ஐயுஎம்எல் வந்து ஆட்சி அதிகாரத்திலே உங்கள்கிட்ட வந்துட்டாப்புல. அப்போ நீங்க எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வந்து எஸ்சி சுப்பியா வந்துட்டாரு, செல்வாக்கான ஒரு தலைவர். அப்போ நீங்க அங்க வந்து உங்களை எப்படி திமுக எதிர்கொண்டோம், அங்க எப்படி உங்களை அண்ணா திமுகவை எதிர்கொண்டோம் எஸ்சி சுப்பியா இல்லாம. அப்போ அங்க ஒரு வேளையில வந்து சீமான் ஒரு ஃபைட்டரா கூட வரலாம். 8 விழுக்காடு தான் வந்திருக்குது நத்தம் சிவசங்கரனுக்கு. ஓகே, அங்கேயும் உங்க பொசிஷன் வந்து நல்லா தான் இருக்குது, விராலிமலையிலும் நல்லா தான் இருக்குது. எங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா பெருந்துறையில ஆரம்பிக்குது. பெருந்துறையில ஜெயக்குமார் செல்வாக்கானவர் தான். ஆனா மக்களவை தேர்தலில் 8 விழுக்காடுக்கு போச்சு, அம்பாசனத்தில் ரெட்டல. அந்த மாதிரி பெருந்துறை, கரூர், தாராபுரம், மதுராந்தகத்தில் போகல. அப்போ அங்கே அதிமுக உயிரோடு இருக்கு. இன்னைக்கு மதுராந்தகத்தில் மரகதம் குமாரவேல் அவங்க கட்சி மாறினதுக்கு கட்சி தொண்டெல்லாம் குறிப்பாக நான் ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவில் அவங்கள விமர்சனம் பண்ணி எப்படி ரெட்டையில ஜெயித்துட்டு நீங்கள் விசிலுக்கு போகலான்னு கொஸ்டின் எழுப்புறாங்க. அதே மாதிரி பெருந்துறையில் ஜெயக்குமாருக்கு எதிராக ரெட்டையில ஜெயித்துட்டு விசிலுக்கு போகலாமான்னு இருக்கு. அந்த தாந்தோணிமலை ஒன்றிய தலைவர்னு ஒருத்தர் வந்து இவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் டிரான்ஸ்போர்ட் இதுக்கு எதிராக ரொம்ப தெம்பா வந்து ஒரு மீட்டிங் பேசுறாரு. அவர் வைகோ போகும்போது நான் திமுகவில் இருந்தேன் அது இதெல்லாம் சொல்லி பரமத்தி சண்முகம்லாம் வந்து திமுக இப்பவும் வந்து எடப்பாடி தலைமையில் இருக்கிறேன், எடப்பாடி தான் அதிமுகன்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறார். நம்ம அதுக்குள்ளே பார்க்குறோம் அதை. அப்போ அங்கே வந்து கட்சி அலுவலகத்துக்குள்ளே விஜயபாஸ்கர் போக முடியல. அப்போ அவர் வேற ஒருத்தர் கமலக்கண்ணனா வேற ஒருத்தர் மாவட்ட செயலாளர் போட்டார். அப்போ அந்த இடத்துக்குள்ள தமிழக அளவில் 53 சீட்டே வரும்போது ரெட்டலை ஜெயித்த தொகுதி கரூர், அதே மாதிரி ரெட்டலை ஜெயித்த தொகுதி பெருந்துறை. பெருந்துறையில் திமுக வந்து ட்ரெடிஷனலாக வீக். முன்னாடி ஒரு இடைத்தேர்தல் வரும்போது வந்து கலைஞரை இந்திய கம்யூனிஸ்ட் கையில் கொடுத்துட்டார். வைகோ தொட்டிய நாயக்கர் ஆதரவில் அண்ணன் வைகோ 2வது வரும்போது இந்திய கம்யூனிஸ்ட் கொடுத்து அவங்க 3வது தான் வந்தாங்க. பேசிக் 77ல் பெருந்துறையில் திமுக ஓட்டு என்னன்னு ஸ்டாலின் பார்க்காமலாம் இருப்பாரு. இங்க தாராபுரத்தில் பரவாயில்ல, ஓரளவு இருக்கு, கரூர்லயும் ஓரளவு இருக்கு. ஆனால் அதிமுக தானே இங்கே ட்ரெடிஷனலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தானே 6 தொகுதியில் அதிமுக எடுத்தது. அப்போ இடைத்தேர்தல் எப்படி வரும் என்ன வரும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் இடைத்தேர்தலில் திமுக ஓட விட அடிப்போன்னு சொன்னா திமுகவே வந்து பலமுறை கலைஞர் ஜெயலலிதா இடத்துக்கு புறக்கணிச்ச மாதிரி புறக்கணிச்சுட்டாங்கன்னா, தேர்தலே புறக்கணிச்சுட்டாங்கன்னா, ஸோ இந்த களம் எப்படி அமைய போகுதுன்னு சொன்னா அதிமுக தான் இன்னைக்கு தேர்தலில் தள்ளி போடுறதுக்குள்ள வேலையை பார்க்குறாங்க. பட் என்னைக்குனாலும் தேர்தல் வரும்போது அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி அந்த இஷ்யூ ரெட்டலையில் வெற்றி பெற்றுட்டு விசிலுக்கு எப்படி போலாங்கிறது தான் இஷ்யூவா இருக்கும். அதுதான் மெயின் இஷ்யூ. நீங்க இந்த 6 தொகுதியிலும் உங்க போட்டியாளர் அதிமுக தான் இஷ்யூ பேஸ்டா இருக்கிறாங்க. அதுல 2 தொகுதியில உங்களுக்கு கம்ஃபர்டபுளா 2 செல்வாக்கானவங்க இருக்காங்க, விஜயபாஸ்கர், இவர் எஸ்சி சுப்பையா. பட் இஷ்யூ வந்து 6 தொகுதியிலையும் எடப்பாடிக்கு தானே இருக்குது. அந்த 6 தொகுதியும் வந்து உதயசூரியன் ரெட்டலையும் தோக்கடிச்ச தொகுதி தானே. அப்ப நீங்க முழு பூசணிக்காய சோத்துல பறிக்கிற மாதிரி இடைத்தேர்தலை பற்றி ஏன் பொய்யான தகவலை சொல்லணும்? ஒண்ணு. அடுத்தால கரூர் சம்பவம் நடந்த கரூர்ல வந்து ரெட்டலை தானே ஜெயித்திருக்கு, எடப்பாடி முதல்வர் தானே ஜெயித்திருக்குது. ஸோ இது வந்து உங்க பேச்சுக்கும் உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் பேச்சுக்கும் முரண்பாடா இருக்கு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.